கோவையில் நடைபெற்ற டாக்டர் பி.எஸ். ராவ் நினைவு மண்டல அளவிலான தடகள போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு தங்களின் திறமையை வெளிப்படுத்தி அசத்தினர். தடகள போட்டிகளில் இந்தியா மற்றும் உலக அளவிலான போட்டிகளுக்கு மாணவ மாணவிகளை தயார்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டாக்டர் பி.எஸ். ராவ் நினைவு தடகள போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் கோவை மாவட்ட விளையாட்டுத்துறையுடன் இணைந்து பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டிகள் நேரு ஸ்டேடியம் வளாகத்தில் நடைபெற்றது. மண்டல அளவில் நடைபெற்ற இந்த போட்டியில் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் மாணவர்களுக்கு 6, 8, 10 மற்றும் 12 வயது பிரிவுகளின் அடிப்படைகளில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், தொடர் ஓட்டம், சாப்ட்பால் எறிதல், தடை ஓட்டம், குண்டு எறிதல், வட்டு எறிதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழாவில் இந்திய மாற்றுத்திறனாளி தடகள வீரர் சந்தனகுமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது மாணவர்கள் விளையாட்டில் அதிக ஆர்வம் செலுத்தி வருவதாக கூறிய அவர், தமிழக அரசு விளையாட்டிற்கு என ஊக்கத்தொகை வழங்கி வருவது மிகுந்த பயனளிப்பதாக தெரிவித்தார். குறிப்பாக மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை தமிழக அரசு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சந்தனகுமார். நான் ஒரு இந்தியன் பேரா அத்லெட்டாக இருக்கேன். நான் வந்து நம்ம கோயம்புத்தூரில் நம்ம சைத்தன்யா ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூஷன் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வந்து நடத்துகிறாங்க. இதை பார்க்குறப்ப இத்தனை குழந்தைகள் வந்து இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு அவங்கள வந்து வெளிப்படுத்துறதை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு அவங்க உடல்நிலையும் கருதி மனநிலையும் கருதி குழந்தைகளுக்கு இந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற இந்த சைத்தன்யா ஸ்கூலுக்கு வந்து நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்பவே பெரிய விஷயம் அது. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த குழந்தைகளை பார்க்குறப்போ. அண்ட் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்தியா வந்து 2 தடவை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். முதல் தடவை வந்து சுவிட்சர்லாண்டில் நம்ம கோல்டு மெடல் வின் பண்ணி 100 மீட்டர்ஸ் வின் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி தாய்லாண்டில் வேர்ல்டு எபிலிட்டி கேம்ஸ்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான கேம்ஸ் நடந்தது. அதில் வந்து நம்ம இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி லாங் ஜம்பில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்து ஏஷியன் கேம்ஸ் அண்ட் ஒலிம்பிக்ஸில் போய் இன்னும் நம்ம இந்தியாவுக்காக பெருமை சேர்த்துவேன். கண்டிப்பாக நான் பெருமை சேர்த்துவேன். அண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேரா அத்லெட்டிக்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் ரீசெண்டாக போன தாய்லாந்து கேம்ஸுக்கு கூட நம்ம இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி 33 பேர் போயிருந்தோம். அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு தலைக்கு 2 lakhs rupees கொடுத்துட்டு நம்ம போக்குவரத்து செலவு எல்லா செலவும் அவங்க பார்த்துட்டு அனுப்பிவிட்டாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ விளையாட்டுத்துறை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி மாற்றுத்திறனாளிக்கான விளையாட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருத்திகா தேவி. நான் கோயம்புத்தூர் 1 பிரின்சிபல். இப்போ நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜோன் லெவல் டாக்டர் பி.எஸ். ராவ் ஸ்போர்ட்ஸ் மீட் ஜோன் லெவல் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்கூல் லெவல் பிரான்ச் லெவல் கண்டக்ட் பண்ணோம். இப்போ ஜோன் லெவல் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளது ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அகாடமிக்ஸ் மட்டும் இல்லை, நாங்கள் ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்க அருமையாக விளையாண்டு இருக்காங்க. ஸோ we are conducting this zone level sports meet today. And இதுல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜோன், திருப்பூர் ஜோன் அண்ட் பொள்ளாச்சி பிரான்ச்சஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. more than 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபுட்பால், வாலிபால், த்ரோ பால், 100 meters, 50 meters, 400 meters ரிலே, ரிலே, நம்ம மிக்ஸ்ட் ரிலே எல்லாமே கண்டக்ட் பண்ணிருக்கோம். கொக்கோ இதெல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் பி.எஸ். ராவோட ஜோன் லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் டாப் அந்த இது கொடுப்போம் நாங்கள். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் வரவங்களுக்கு நாங்கள் மெமெண்டோஸ் அண்ட் ட்ராஃபிஸ் கொடுக்குறோம் அலாங் வித் சர்டிஃபிகேட்ஸ். இதில் பார்ட்டிசிபேட் பண்ண குழந்தைங்க பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டேட் லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டேட் லெவலில் பெஸ்ட்டாக பண்ணுறவங்க நேஷனல் லெவல் போகிறாங்க.